Hello everyone, I am Satya. Welcome to our YouTube channel. First of all, thanks for being here. நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எடிட்டோரியல் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அன்அகாடமியில் ஏதாவது கோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட கிளாஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாஃபோட கிளாஸும் உங்களால் பார்க்க முடியும். ரெக்கார்டட் கிளாஸ் ஆல்சோ அங்கே எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி முன்னாடி எடுத்த கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ எடுக்கிற ஆன்கோயிங்கில் போகிற கோர்சஸ் மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் ஒன்றும் அங்கே ரெக்கார்டில் இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டாக்கன் மார்க் அப்படிங்கிற கோட் போட்டிங்க அப்படின்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து டிசம்பர் 1 நிறைய கோர்ஸ் நியூ கோர்ஸ் லான்ச் ஆகுது. சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஆஸ்க் அ டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இதில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டே அன்அகாடமியில் காம்பட் நடக்குது. ஓகேங்களா? 10 மணிக்கு நடக்குது. நவம்பர் 28 இருக்குது. மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இதில் நிறைய பேருக்கு 500 மெம்பர்ஸ்க்கு லக்கி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் ஆல்சோ இருக்குது. ஸோ எல்லாருமே அட்டன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த நவம்பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்க அப்படின்னா 4 மந்த்ஸ் கொடுப்பாங்க. அடிஷ்னலாக 2 இயர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா 8 மந்த்ஸ் கொடுப்பாங்க. மறக்காமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அடுத்து சாரோடைய ஸ்பெஷல்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸ்பெஷல் ஃப்ரீ கிளாஸ் தெரியும் இல்லையா? அதில் இப்போ ஆல்ரெடி 3 PM பார்த்தீங்கன்னா மேரத்தான் முடிஞ்சிருச்சு. 7 PM ரீப் மார்க் இருக்குது. 9 PM 35 out of 35 டார்கெட் மார்க் இருக்குது. மறக்காமல் அதையும் அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்ம செஷனுக்குள்ளே வந்துட்டோம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம இப்போ கிராமர் படிக்கிறோம் இல்லையா? இந்த கிராமரில் நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்வேர்ப் எங்கே வரும், அட்ஜெக்டிவ் எங்கே வரும், இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆனால் எது அட்ஜெக்டிவ் எது அட்வேர்பு இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது லண்டனில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? கிராமர் அப்படிங்கிற சர்நேம்னா என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு? நம்மளுடைய இப்போது அம்பானி ஃபேமிலிஸ்னால் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானின்னு சொல்லி அந்த அம்பானிங்கிற நேம் பின்னாடி வந்துட்டுருக்கு இல்லையா? அது மாதிரி தான் பரம்பரை நேம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி. ஸோ இப்போது அங்கே நவுன் வேர்ப் அப்படிங்கிற ஒரு கப்புள் இருக்காங்க. நவுனுங்கிறவங்க வேர்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு 3 பசங்க. அதில் ஒரு பையன் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பையன் தான் யார் அப்படின்னா ப்ரொனவுனு. அந்த 2 பொண்ணுங்க தான் யார் அப்படின்னா அட்ஜெக்டிவ் அட்வர்ப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து அந்த பையன் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரொனவுன், அவரோட வேலை என்ன அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் அவர் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார். மற்ற யாரையும் கேர் பண்ணிக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ அந்த சன்னோட வேலை அப்படின்னா ஆல் த ஒர்க் ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒன்லி. எங்கெல்லாம் அவங்க அப்பா இருக்காங்களோ அங்கே மட்டும்தான். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கெல்லாம் ஒரு சென்டென்ஸில் நீங்கள் நவுன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொனோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நவுனு ப்ரொனோனு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதுதான் சொல்ல வரேன். அதுவே 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அட்ஜெக்டிவ் அட்வர்ப் பார்த்தோம். அந்த 2 பொண்ணுங்களுமே லவ்ஸ் ஈச் அதர் பட் தே ஹேவ் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேம். அதாவது அட்ஜெக்டிவ்க்கு பக்கத்தில் அட்வர்ப் வரலாம், அட்வர்புக்கு பக்கத்தில் அட்ஜெக்டிவ் வரலாம். அவங்க 2 பேரும் தன்னைத்தானே ப்ரைஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேரையுமே சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்ஜெக்டிவ் இருக்காங்க இல்லையா, அட்ஜெக்டிவ்க்கு அவங்க அப்பாவையும் தம்பியும் மட்டும்தான் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெல்லாம் நவுனும் எங்கெல்லாம் ப்ரொனவுன் வருதோ அதெல்லாம் ப்ரைஸ் பண்ணுறதுனா என்ன? இப்போது ஒருத்தவங்க டாலாக இருக்காங்க அப்படின்னா அதே நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். இப்போ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது தான், அவங்கள இன்னும் ப்ரைஸ் பண்ணி காட்டுறது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அட்ஜெக்டிவ் நவுனை ப்ரைஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று யாரை ப்ரைஸ் பண்ணுவாங்க, ப்ரொனவுனை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது 2 மட்டும் தான் அவங்களோட ஒர்க். அடுத்து அட்வர்ப் அவங்க அம்மாவை தான் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வேர்ப் வருதோ அந்த வேர்புக்கு பக்கத்தில் மட்டும்தான் என்ன வரும், அட்வர்ப் வரும். ஓகேங்களா? ஸோ அட்வர்ப் வேர்பை மட்டும்தான் ப்ரைஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு 95% ஆஃப் வேர்ட்ஸ் அட்வர்ப் எப்படி இருக்குன்னா எல்ஒயில் முடியும். ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அந்த அட்வர்ப் தன்னைத்தானே மாடிஃபை பண்ணிக்குவாங்க. எங்கெல்லாம் அவங்களே ப்ரைஸ் பண்ணணுமோ அட்வர்ப் ஒரு வேர்ட் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இன்னொரு அட்வர்பும் வரலாம். அதுவும் தவறு இல்லை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அதே ஃபேமிலியில் ஒரு 2 சர்வன்ட் இருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா ப்ரிப்போசிஷன் அண்டு கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, இதுதான்
சீஃப் சர்வெண்ட். ஓகேங்களா, அந்த சீஃப் சர்வெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க மாஸ்டருக்கு மட்டும்தான் அவர் வந்து கட்டுப்பட்டு இருப்பார். அவங்க மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ எங்கெல்லாம் நவுன் வருதோ அந்த நவுனுக்கு முன்னாடி வரது ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும், ப்ரிப்போசிஷனாக இருக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் வராது. கன்ஜெக்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, எல்லாருக்கும் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, யாரையும் பிரித்து பார்க்காது, யார் வேலை வச்சாலும் அது செய்யும். அதுதான் கன்ஜெக்ஷனோட வேலை. அடுத்து இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னது, நம்ம எங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், எங்கெல்லாம் ரொம்ப சேடாக இருக்குமோ அங்கெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவோம் இல்லையா, அதுதானே. ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறவங்க இங்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஃபேமிலி வந்து சந்தோஷமாக இருக்கும்போது வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க, கஷ்டமாக இருக்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கான எடிட்டோரியல் வேர்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். நம்ம செஷன் எப்படி இருக்கும்னு நேற்றே நான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்கள் கையில் நான் வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்து தான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் தான் அந்த பேசேஜை ரீட் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஃபஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரீபவுண்ட். ரீபவுண்ட்னா என்னப்பா, and instead of increasing in value, amount or strength after a previous decline. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ரொம்ப பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, அந்த சரிவுக்கு அப்புறம், சரிவு மீன்ஸ் ஒரு ப்ராசஸ் இப்போ க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னா திடீர்னு அப்படியே டிக்ளைன் ஆகுறது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமும் திரும்பவும் அதுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறமா அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்ஸ் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை நம்ம கிளியர் பண்ணலை அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாமே வரிசையாக கிளியர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, ஒன்ஸ் கீழே விழுந்துட்டு திரும்பவும் ஏஞ்சி ஓடுறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சென்டென்ஸ் பாருங்கள், தே ரிவீல்டு எ பிக் ரீபவுண்ட் இன் ப்ராஃபிட்ஸ் ஃபார் லாஸ்ட் இயர். என்ன சொல்கிறாங்க, கடந்த லாஸ்ட் இயரில் கடந்த ஆண்டு லாபத்திலேருந்து ஒரு பெரிய மீட்சி, இப்போ அந்த கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வந்திருக்கு, அதை வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகேம்மா. நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரேஜ். ரேஜ் அப்படிங்கிறது என்னது, கண்டினியூ வித் கிரேட் ஃபோர்ஸ் ஆர் இன்டென்சிட்டி. அப்படின்னா என்னம்மா சொல்கிறாங்க, இது ஒன்றும் கிடையாது, ஒரு ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப அரகண்டாக இருக்கிறது. இப்போது நம்ம கோவமாக இருக்கிறதுங்கிறது வேறு, ஆத்திரமாக இருக்கிறதுங்கிறது வேறு இல்லையா. கோவம் அப்படிங்கிறது ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவே நம்ம கோவம் எல்லை மீறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், எதையாவது எடுத்து போட்டு உடைக்கணும், ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா, அரகண்டாக. அதுதான். ஓகேங்களா, ஒரு மாதிரி பெரிய ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு சக்தி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இங்கே என்ன சொல்கிறாங்க, த ஆர்குமெண்ட் ரேக்ட் ஃபார் டேஸ், அதாவது அந்த விவாதம் வந்து ரொம்ப நாளாக வந்து நீடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அன்கண்ட்ரோலபிள் அப்படிங்கிறது தான் ரேஜ், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாகரிங். ஸ்டாகரிங் அப்படிங்கிற வேர்டு என்னென்னா டீப்லி ஷாக்கிங், அஸ்டனைசிங். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப வியக்க வைக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஷாக் ஆகி நிற்போம் இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரியாது. அது வந்து ரொம்ப ஹாப்பி நியூஸாக இருக்கலாம், இல்லை சேட் நியூஸாக இருக்கலாம், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நின்றுவோம் எதுவுமே பண்ண முடியாமல். அந்த மாதிரி ஆழ்ந்த ஒரு அதிர்ச்சி கொடுக்கறது, ஒரு நம்மளை வியக்க வைக்கிறது, அதுதான். ஓகேங்களா, இந்த ஸ்டாகரிங் பில்ஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்டு ரிப்பேர். அதாவது மெயின்டெனன்ஸ் அண்டு ரிப்பேரில் உள்ள அந்த பில்லெலாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹையாக வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, திகச்சு போயிடுறாங்க. ஓகேங்களா, அதுதான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா எபிசென்டர். எபிசென்டர் அப்படின்னா என்னப்பா, ஒன்றும் கிடையாது, ஒரு த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சம்திங் டிபிக்கலி டிஃபிகல்ட் ஆர் அன்பிளசன்ட் சுச்சுவேஷன். ஒரு விஷயத்தோட மையப்பகுதி, அதாவது நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அந்த சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருந்திருக்கும் இல்லையா, இதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதனால தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோவிட் எடுத்துக்கோங்க, கோவிட் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி இப்போ அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே வந்து டவுன் ஆகி, எக்கனாமிக்லேருந்து எல்லாத்துலேயுமே டவுன் ஆகி இருக்கிறது காரணம் என்னது, கோவிட். அப்போ கோவிட் தான் இங்கே என்னது, எபிசென்டர். ஓகேங்களா, அதை தான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தி எபிசென்டர் ஆஃப் லேபர் மிலிட்டன்சி வாஸ் தி கேபிட்டல் இட் சேஃப். என்ன சொல்கிறாங்க, தொழிலாளர் போர்க்குணத்தின் மையம் வந்து அதுதான் வந்து மூலதனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இப்போது பெருசாக இது அப்படியே சொல்லும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா, லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, லேபர்ஸ்லாம் வந்து இப்போது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடம் வந்து அந்த ஒர்க் அஃபெக்ட் ஆகும், அவங்களால எதுவுமே வந்து மார்க்கெட்டில் இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து அந்த லேபர்ஸோடைய அந்த ஸ்ட்ரைக் தான் வந்து இங்கே எபி சென்டர். அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு எது மையம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா அடுத்த வேர்ட் பார்த்துக்கோங்க, ரீசர்ஜன்ஸ். ரீசர்ஜன்ஸ் என்னப்பா, an increase or revival after a period of little activity, popularity or occurrence. அப்படின்னா என்னது, ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுனாலையோ, இல்லை ஏதோ நீங்கள் வந்து ரொம்ப டக்குன்னு ஃபேமஸ் ஆகிறதுனால, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனால, அந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது வந்து அதிகரிக்கிறது, இல்லைனா வந்து இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அதுதான் ஒரு கம்பேக் கொடுக்குறது.
ரொம்ப லோவாக போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு கம்பேக் கொடுங்க, இல்லைனா வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும்போது ரெக்கவர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த வேர்ட் போயிடலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், ரிவிவல், ரெக்கவரி, கம்பேக், அதுதான் வந்து இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங். ஓகேவாப்பா? ஓகே, அடுத்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னா என்னது? கன்ஃபைன் சொல்கிறாங்க. லிமிட் சம் ஒன் டு ஒன்லி டூயிங் ஆர் ஹேவிங் ஆர் ஸ்டேயிங் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் பர்டிகுலர் திங்ஸ். ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, 14 டேஸ்க்கு அவங்கள வீட்டை விட்டு வெளில வந்துடக்கூடாது, நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணிக்கணும், உங்ககிட்ட யாரும் வரக்கூடாது, அந்த அந்த ஏரியாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்ஃபைன்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருவாங்க. யாருமே அங்கே உள்ளே போகாதீங்க, வெளியே வராதிங்க, அங்கே ஒரு கோவிட் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா, அதை தான் சொல்ல வராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவ்னா என்னப்பா? காஸ் சம்திங் அப்ட்ராக்ட் டு ஹேப்பன் ஆர் டெவலப். அதாவது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் உருவாகிறதுக்கோ காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ட்ரைவ். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது இதில். அடுத்து ஃபில்லப் அப்படிங்கிறது பிரேசல் வேர்ப்ஸ்னால் என்ன? ஒரு வேர்பு, இன்னொன்று ஒரு ப்ரிப்போசிஷன், இது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் என்னது? பிரேசல் வேர்ப். ப்ரிப்போசிஷன் மட்டும் கிடையாது, அது இல்லாமல் கன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய வேர்ட் சேர்ந்து வரலாம். பிரேசல் வேர்ப்ஸ்க்கு நம்ம தனியாக வேணால் ஒரு வீடியோ போடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ஃபில்லப்னு சொல்கிறாங்க. ஃபில்லப்னு என்னது? கம்ப்ளீட்டாக, முற்றிலும் அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, முழுமையாக்குறது, அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த டைனிங் ஆர் ஃபில்ட் அப், ஒன்றும் இல்லை, அந்த சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாடு இடம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லினா என்னப்பா? இது ஒன்றும் இல்லை, ரெக்கார்டட் இன் கம்பேரிசன் வித் சம்மோன் எல்ஸ் ரேதர் தென் அப்சல்யூட்லி, இல்லைனா குவைட். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிகவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஃபுல்லாக, அந்த மாதிரி. ரிலேட்டிவ்லி அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி. ஓகேங்களா, அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒப்பிடுறது, ஒன்று இன்னொன்று கூட ஒப்பிடுறோம் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். த சைட் வாஸ் சீப் அண்ட் ரிலேட்டிவ்லி க்ளீன். அதாவது அந்த சைட் பார்க்குறது எப்படி இருக்குது? ரொம்ப சீப்பாக இருக்குது, ஆனால் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறாங்க, பார்க்க சீப்பாக இருந்தாலும் க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஓகேவா, அடுத்து செட் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? டு பிஹேவ் இன் எ வே தட் ஷோஸ் அதர் பீப்புள் ஹவு டு பிஹேவ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போது நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சில பேர் வந்து 2 வருஷம் எழுதுவாங்க, சில பேர் 6 மாதத்துலேயே கிளியர் பண்ணுவாங்க, சில பேர் 3 வருஷம் எழுதுவாங்க. இந்த மாதிரிலாம் எழுதும்போது நம்ம எக்ஸாம் எழுதுகிற டைமில் நிறைய என்ன பண்ணுவோம், வீட்லேயும் திட்டுவாங்க, வெளியிலையும் திட்டுவாங்க, என்ன எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு. அதுவே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே பார் அந்த அண்ணாவோ அந்த அக்காவோ யாரோ ஒருத்தர் கை காட்டி அவங்க படிச்சுட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஜாப்புக்கு போயிட்டாங்க, நீங்களும் அவங்கள மாதிரியே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ரோல் மாடல் ஆகுறீங்க இல்லையா, ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ரோல் மாடல் ஆகுறீங்க. அதுதான் எக்ஸாம்பிள், அதை தான் சொல்கிறாங்க, செட் அண்ட் எக்ஸாம்பிள். ஒரு உதாரணம் காட்டுறதா இருக்கணும், நம்மளை வந்து முன்னுதாரணமாக காட்டணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஓகேங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்கள், அப்டேக் அப்படின்னா என்னப்பா? த டேக்கிங் இன் ஆர் அப்சர்ப்ஷன் ஆஃப் சம்திங். அதாவது ஒன்றும் கிடையாது, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளுடைய ஆர்கான்ஸ் மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு உயிரினம் மூலியமாவோ என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறது இல்லை உறிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ இந்த கோவிடுக்கு மெடிசன் வந்திருக்கு இல்லையா, அந்த மெடிசன் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்ஷன் மூலயமா உள்ள நம்ம ஹேண்டில் வேக்சின் போடுறோம். வேக்சின் போடுறதுனால அது நம்ம உடம்புல போயிட்டு நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் இல்லையா, இன்டேக் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகேப்பா. அடுத்து இங்கே பாருங்கள், த அப்டேக் ஆஃப் குளுக்கோஸ் இன் டு தி மசில்ஸ். என்ன சொல்லுது, தசைகளில் வந்து அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுது, உறிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது நவுன். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, எ பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் இஸ் எ கேஸ் ஆஃப் இல்னஸ் இன் விச் எ வேக்சினேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் பிகம் சிக் ஃப்ரம் தி சேம் இல்னஸ் தட் த வேக்சின் இஸ் மீன் டு ப்ரிவெண்ட். ஒன்றும் இல்லைம்மா, இப்போது நீங்கள் வேக்சின் போட்டிங்க. ஓகேங்களா, வேக்சின் போட்டால் கோவிட் வராதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, வேக்சின் போட்டாலும் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போது வேக்சின் போட்டாச்சு, எல்லாம் ப்ராப்பராக அவங்க ஓகேவாக இருக்கு, நம்ம சேஃபாக தான் இருக்கோம்னு நினைக்கும் போது திரும்பவும் அவங்க கோவிடால் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஒரு யாருமே எதிர்பார்க்காம திரும்பவும் அவங்க வந்து அதே லெவலுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனால் என்னாகும், நம்ம வேக்சின் போட்டுக்கிறதுனால நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அதுதான், அந்த வேக்சின் போட்ட ஒரு பர்சன் திரும்பவும் அதே டிசீஸால் அஃபெக்ட் ஆகுறது தான் இந்த பேக் த்ரூ இன்ஃபெக்ஷன், அதுதான் மீன் பண்ணுது இது. ஓகேங்களா, அடுத்து ப்ரிடாமினன்ட்லி அப்படின்னா என்னப்பா? மெயின்லி, ஃபார் த மோஸ்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரொம்ப
முக்கியமான ஒரு விஷயம், இல்லைன்னா அதுக்கு தான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மற்ற எல்லாத்த விட, அதுதான். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இட் இஸ் ஏ ப்ரிடாமினென்ட்லி கோஸ்டல் பேர்ட் அப்படின்னா இது இந்த பறவைகள் எல்லாமே பெரும்பாலும் என்னென்னா கடலோர பறவைகள். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் அங்கே தான் அதிகமாக வந்து வாழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மோஸ்ட் பார்ட்டு இல்லை மெயின் பார்ட்டு அப்படிங்கிறது தான் அதுக்கு மீன். ஓகேங்களா? அடுத்து சாரி ஒரே ஒரு நிமிஷம். கால் ஃபார் அப்படிங்கிறது என்னது? ஃப்ரேசல் வெப். ஓகேங்களா? ஃப்ரேசல் வெப்ல என்ன சொல்கிறாங்க? டு சே பப்ளிக்லி தட் சம்திங் மஸ்ட் ஹேப்பன். இது ஒன்றும் கிடையாது, பகிரங்கமாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை பாலிட்டிக்ஸ்லேயே எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே அவங்க பதவி விலகியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டிங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அடுத்தடுத்து அங்கங்கே கோஷம் எழுப்புவாங்க. இல்லை இதுக்கு மேலே வந்து இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, இதை வந்து கவிழ்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த இடத்த விட்டு அவங்க தூக்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா. அது மாதிரி பப்ளிக்காக வந்து சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறது, அதுதான் பப்ளிக்லி ஆஸ்க் ஃபார் ஆர் டிமாண்ட் சம்திங். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், இல்லைனா பப்ளிக்காக வந்து ஒரு விஷயத்தை இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஓப்பனாக கேட்குறாங்கல்ல, அதுதான். இங்கே அந்த சென்டென்ஸ் பாருங்கள். செவரல் ஆஃப் த நியூஸ் பேப்பர் வேர் காலிங் ஃபார் ஹிஸ் ரெசிக்னேஷன். என்ன சொல்கிறாங்க? நிறைய பத்திரிக்கை என்ன பண்ணுது, அவங்கள பதவி விலக சொல்லி கோரிக்கை வச்சிட்ருக்கு. ஓகேங்களா? அது ஒரு சென்டென்ஸ். அடுத்து பாருங்கள். ப்ரொட்டஸ்டார் வேர் காலிங் ஃபார் அ பேன் ஆன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜிஎம் ஃபுட்ஸ். அந்த ஜிஎம் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரொடக்ஷனை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போராட்டக்காரங்க என்ன பண்ணுறாங்க, வலியுறுத்துறது. ஓகேங்களா? அதுதான் கால் ஃபார். இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறது மாதிரி மீனிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டாரியம் என்ன? இது ஆக்சுவலி பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதாவது கால அவகாசம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயத்துக்கு அவகாசம் கொடுக்கறது. இப்போ நம்ம பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, அதுவே இப்போ எஜுகேஷன் லோன் எடுத்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 1 or 2 years வந்து பே பண்ண தேவையில்ல, அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணால் போதுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு லோன் வாங்கினாலும் 6 மாதமோ 1 வருஷமோ வந்து மோரட்டாரியம் பீரியட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்க தேவையில்ல, பே பண்ணிக்க தேவையில்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, அதுதான். த டெப்ட் வாஸ் டு பி சப்ஜெக்ட் டு எ 5-year மொரட்டாரியம். அதாவது இந்த கடன் வந்து 5 ஆண்டு கால அவகாசத்திற்கு உட்பட்டது. அந்த கடனுக்கு 5 வருஷம் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா அதை கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் டோஸ் அப்படின்னா என்னப்பா? பூஸ்டா அப்படி கிடையாது. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக்சின் போட்டிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி 2 டோஸ் 3 டோஸ் அந்த மாதிரி போடுறோம். இதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ்னு ஒரு டோஸ் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இது ப்ரீவியஸாக போட்ட வேக்சினை விட இது இன்னும் என்ன பண்ணும், எஃபெக்டிவாக வேலை செய்யும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும், அதுதான் பூஸ்டர் டோஸ். அதுதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இயர்லியராக போட்டதை விட இது கொஞ்சம் ப்ரீமியராக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்கள். என்டாஸ் அப்படின்னா என்னப்பா? சாரி, என்டாஸ் அப்படின்னா டிக்ளேர் ஒன்ஸ் பப்ளிக் அப்ரூவல் ஆர் சப்போர்ட் ஆஃப். என்ன சொல்கிறாங்க? என்டாஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு விஷயத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறது. இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த நான் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என்னோட ஆதரவு தெரிவிக்கிறேன். உங்கள்கிட்ட யாராவது வந்து இதை பண்ணலாமான்னு கேட்டால் ஓகே, எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான். த ரிப்போர்ட் வாஸ் என்டாஸ்டு பை த காலேஜ். அந்த ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணுது, காலேஜால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அங்கீகரிக்கிறது. ஒரு விஷயத்தை அப்ரூவல் பண்ணுறது, அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வல்னரபிள் அப்படின்னா என்னப்பா? ரொம்ப டேஞ்சர்டு சுச்சுவேஷனில் இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, மோசமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை மென்டலாகவும் இருக்கலாம். அதாவது மென்டலி இல்லை ஃபிசிக்கலி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அஃபெக்ட் ஆகி அது நம்ம ரொம்ப இன்னமும் வந்து ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதுதான். வி ஆர் இன் வல்னரபிள் பொசிஷன். அதாவது நாங்கள் வந்து பாதிப்பு அடையக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருந்தோம். இது எப்படி எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இந்த கோவிட் ஸ்ப்ரெட் ஆகும்போது நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க, ப்ரிகாஷனாக வந்து டக்குன்னு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே டேஞ்சர் சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இன்கேஸ் அவங்க அப்படி க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த கண்ட்ரியும் அதிகமாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப மோசமாக டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருக்கிறது, அதுதான். ஓகேங்களா? அடுத்து ப்ரைமரியில் என்னப்பா? எசென்ஷியலி, ஃபண்டமெண்டலி ஒன்றும் கிடையாது, அது முன்னாடியே பார்த்தோம்ல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெரும்பாலான இல்லை முக்கியமான அந்த பேர்ட்ஸ் பார்த்தோம்ல, பேர்ட்ஸ் வச்சு அந்த வேர்ட் தான். ஓகேங்களா? அரௌண்ட் 80% ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு ப்ரைமரிலி ஃபார் வேர்ட் ப்ராசஸிங். என்ன சொல்கிறாங்க,
ப்ரிடாமினன்ட்லி பார்த்தோம் இல்லையா, அதுவும் ப்ரைமர்லி கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதில் என்ன சொன்னாங்க, அரௌண்ட் 80% ஆஃப் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் ப்ரைமர்லி ஃபார் வேர்ட் ப்ராசஸிங். அதான் ஒன்றும் இல்லை, 80% ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ட் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணுறாங்க, அதிகமாக அதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபோர்கோனா என்னப்பா, கோ வித்தவுட் சம்திங் டெசிரபிள். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஃபோர்கோ அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்த கைவிடுறது, கிவ் அப் பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான். இதுக்கப்புறம் இதை வந்து பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் இது நமக்கு இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, வி ஃபோர்கோ எனி கம்பேரிசன் பிட்வீன் தி டூ மென். ரெண்டு மனிதர்கள் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு இடையில இருக்க எந்த ஒப்பீட்டையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறத வந்து நாங்கள் கைவிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கைவிடுறது. ஃபோர்கோ அப்படின்னா இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ சம்திங் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, கன்ஃபைன்ட் அப்படின்னா என்னது, முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான சினானிம்ஸ் வேர்டு தான் கன்ஃபைன்ட். ஓகேங்களா? கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. முன்னாடி சொன்னோம்ல, இப்போ ஏதாவது நம்ம ஸ்ட்ரீட்டில் இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் யாருக்காவது வந்து இது மாதிரி கோவிட் அஃபெக்ட் ஆயிருச்சுன்னா நம்ம ஏரியா ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது தடை செய்யப்பட்ட பகுதி, யாரும் உள்ளே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதுதான்ப்பா எக்ஸாக்டாக. ஓகேங்களா? அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா பியர் ரிவ்யூ. பியர் ரிவ்யூனா என்னப்பா, எவாலுவேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அகாடமிக் ஆர் ப்ரொஃபஷனல் ஒர்க் பை அதர்ஸ் ஒர்க்கிங் இன் த சேம் ஃபீல்ட். ஒன்றும் கிடையாது, இப்போது ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, இப்போ மெடிசனே ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சதை என்ன பண்ணுவாங்க, உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக இல்லை. அந்த ஃபீல்டில் அதே ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பர்ட்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ண கரெக்டாக, இதனால் யாருக்கும் எதுவும் அஃபெக்ட் ஆகாதான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கன்சிடர் பண்ணி நிறைய பேர் செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூ போகிறோம், அந்த ஐபிஎஸ் பேனலில் யார் இருக்கா, ஆல்ரெடி அங்கே உள்ள ஒர்க் பண்ண எக்ஸ்பர்ட் தானே இருக்காங்க. ஸோ அதுதான், நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அந்த ஃபீல்டில் உள்ள அதே பர்சன்ஸை வச்சு அந்த விஷயத்தை வந்து எவாலுவேட் பண்ணுறது. ஓகேங்களா? மதிப்பிடுறது, இது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து பேசேஜ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இதை ஃபுல்லாத்தையும் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து சப்ஜெக்ட் வேர்போடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இண்டிகேட் பண்ணும். ஏன் இந்த இடத்துல ஆர் வருது, ஏன் இந்த இடத்துல ஹேஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு, அதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் எக்ஸசைஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக உங்களோட வேலை என்ன அப்படின்னா அந்த ஆர்சியை ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக மீனிங் புரியும். அதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது 5 out of 5 இதில் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பேராஜம்பிள்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் டன் த ரைட் திங் பை அனௌன்சிங் த ரிப்பீல் ஆஃப் த 3 ஃபார்முலாஸ். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் ஒன்று 3 கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, விவசாய அது பேர் என்ன, ஃபார்முலாஸ், விவசாய லா கொண்டு வந்திருந்தாங்களா, ஒரே நிமிஷம். ஓகேப்பா, விவசாய சட்டம்னு சொல்லி ஒரு 3 கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதை வந்து திரும்பவும் நான் வந்து ரிப்பீல் பண்ணிக்கிறேன், திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து மோடிஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, த லாஸ் ஹவ் டு ரீஆர்கனைஸ் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார் மோர் இன் அக்கார்டன்ஸ் வித் தி பிரின்சிபல் ஆஃப் மார்க்கெட் எக்கனாமி. அதாவது ஒன்றும் இல்லை, இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் செக்டர் என்ன பண்ணுது, அது மறுசீரமைக்கிறது, மறுபடியும் வந்து மறுசீரமைக்கிறது. ஆனால் அப்படி அமைக்கும் போது என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்டாக மார்க்கெட் எக்கனாமிக் தான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பெருசாக ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. would be adversely affected to the benefit of big companies. அதாவது இதில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து நிறைய அஃபெக்ட் ஆவாங்க, பிக் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பெனிஃபிட் அடைவாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்னது, they would have redesigned the country's food procurement and distribution mechanism triggered fears that the producer and the consumers. அதான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ரீடிசைன் பண்ணுறாங்க, அந்த கொள்முதல் பண்ணுறது இல்லை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து பண்ணும்போது அதில் அதிகமாக அந்த விவசாயிகளும் அந்த கன்சியூமர்ஸ் நுகர்வோர்கள் இருக்காங்க இல்லையா, விவசாயிகள் அந்த ப்ராடக்டை உண்டு பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரவங்க, இவங்க 2 பேருமே அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க இதனால். ஓகேங்களா? தட் சென்டர் ஆஃப் protracted conference between his government and a section of farmers for a year. என்ன சொல்கிறாங்க,
இந்த இந்த விஷயம் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் இடையில ரொம்ப நாளாகவே நீடிச்சிட்டு இருக்கு. அதை ஒரு வருஷமாக வந்து ஒரு மாதிரி மோதலாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துருக்க கிவன் பாயிண்ட்ஸ் நம்ம 5 பார்த்தாச்சு, என்ன மீனிங் படித்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த வுட்டு தே தட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வராது. ஓகேங்களா, ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்பே பிகினிங் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இப்போ இதில் வந்து அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் டன் த ரைட் திங்ஸ் தட் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த 3 லாவையும் 3 சட்டத்தையும் வந்து ரீபில் பண்ணிக்கிறாரு. எதனால் பண்ணுறாரு, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, நமக்கு பீன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, பீக்கு அப்புறமா என்னப்பா வரும், என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸை வந்து தான் அவர் திருப்பி வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த திருப்பி வாங்குறதுக்கு என்ன ரீசனுங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் ஒன்றுக்கு வந்துருங்க. என்ன சொல்கிறாங்க, தட் ஆர் அட் தி சென்டர் ஆஃப் ப்ரோட்ராக்டட் கன்ஃப்ரன்ஷன் பிட்வீன் ஹிஸ் கவர்மெண்ட் அண்ட் எ செக்ஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃபார் அ இயர். இந்த விஷயம் அந்த லா போட்டதுனால தான் என்ன பண்ணுது, அந்த அவருடைய கவர்மெண்ட்டுக்கும் மோடிஜிக்கு கண்ட்ரோலில் இருக்க அந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த ஃபார்மர்ஸ்க்கு இடையில ஒரு வருஷமாக அது வந்து மோதல்லே போயிட்டுருக்கு. அது மோதலில் போகிறதுனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, திரும்பவும் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போது அந்த லாஸ்ட்டு திரும்ப வாங்கிட்டாங்க, அது ஏன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த லாவை பற்றி அதுக்கு அடுத்து தான் படிப்போம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், த லாஸ் சவ் டு ரெகனைஸ். அந்த லாஸ் வந்து என்னப்பா சொல்லுது, ஏன் ஃபார்மர்ஸ்லாம் அந்த லாஸ் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து மார்க்கெட் எக்கனாமிக்கு தான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஃபார்மர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க, கன்சியூமர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இது வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போது த லாஸ் அவுட் டு அந்த கியூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அடுத்த பாயிண்ட், PTQ. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் எக்கனாமி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், மார்க்கெட் எக்கனாமிக்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா. ஸோ தே வுட் ஹேவ் ரீடிசைன் த கண்ட்ரிஸ் ப்ரொக்யூர்மெண்ட். அதாவது ப்ரொக்யூர் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் வந்து ரீடிசைன் பண்ணுறதுனால கன்சியூமர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் என்ன பண்ணுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், பிக் கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆகுதுங்கிற விஷயத்த சொல்லணும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, PT, அடுத்து என்னப்பா பார்த்தோம், Q, அடுத்து S, அடுத்து R. ஓகேங்களா, எங்கே இருக்குது, PTQSR, ஆப்ஷன் C. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவாப்பா, ஓகே. அடுத்து இதோ இங்கே பாருங்கள், ஆன்சரில் இருக்கா, 6th ஒன்றுக்கு C தான் ஆன்சர். கீழே வந்து உங்களுக்கு கரெக்டான பேசேஜும் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷனோட அட்டாச் பண்ணிட்டேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகேம்மா. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், இதில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரலான்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்கம்மா. ஓகேங்களா, ஓகேம்மா. தேங்க்யூ ஃபார் ஆல்.